சீமானோட திருப்பூரூர் கூட்டம்ங்கிறது வந்து பறையர் சமூக மத்தியில் பெரிய எழுச்சியை ஏற்படுத்திடுச்சு. ஒரு நான் பறையர் கம்யூனிட்டி லீடர் வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்பேன், நான் ஆட்சிக்கு வந்து அதை மீட்டு கொடுப்பேங்கிற ஒரு இதை சொல்றாருன்னா, சீமான் 8.3 இருக்கிறவர், அவருக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய வலிமை இருக்குது. அவர் 5% முன்ன மாதிரி கூடினாலும் 13 வந்துருவார். அப்போ அவர் 13, நீங்க 18. கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் 5 தானே ஆயிரும். ஐயா, இதுக்கு பயந்துதான் இந்த பறையர் சமூக விஷயம் வந்து ஊடகம் வந்து பெரிய அளவு ஹைலைட் பண்ணல. என்றாலும் சீமான் வந்து ஊடகத்தை பற்றி கவலைப்படாம பறையர் சமூகத்தோட அந்த இஷ்யூ எடுத்து தெளிவா இருக்கிறார். இன்னொரு அரசியல் தலைவர் அதை எடுக்கல. பறையர் சமூகம் ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. சினிமா கவர்ச்சியை பார்த்து பறையர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு இப்பவும் மீனவர்களுக்காக போராடுறது. விஜயும் போராடலாம், சீமானும் போடலாம், எல்லாரும் போராடலாம். ஆனா இந்த போராட்டம் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழலாக, ஒட்டுண்ணிகளாக, தொங்கு சதைகளாக திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்தனன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இவங்களெல்லாம் அடிச்சு என் மக்களை நம்பி நிற்கிறேன்னு நிற்கக்கூடிய துணிச்சல் வந்து இதை போராடக்கூடிய மற்ற கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியை திட்டுவாங்க, இன்னொரு திராவிட கட்சியை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி நோக்கம் இருக்கும். சீமானுக்கு கூட்டணி நோக்கம் இல்லை. அவர் கட்சி மக்களை நம்பியும் தன்னை நம்பியும் கட்சி ஆரம்பிச்சவர், தன் பலத்தை நம்பி தன் துணிச்சலை நம்பி கட்சி ஆரம்பிச்சவர். 4 பேரையும் அடிச்சு நிற்பாரு. 234 தனிச்சு போட்டியிடக்கூடிய தன்மை. ஆனா களத்துக்குள்ள நிற்காததுல களத்துல நின்று போராடக்கூடிய சீமான் கிட்ட ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அது மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது எடப்பாடி இருக்கக்கூடிய 20% வாக்குல குறைஞ்சபட்சம் தேர்தலுக்கு முன்ன சீமான் கையில போயிடும். இப்போ அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நன்றி. வரக்கூடிய 22ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அரங்கேற இருக்கு தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்துல. குறிப்பா வந்து மீனவர்களுடைய பாதுகாப்பு, கச்சத்தீவு மீட்பு குறித்தான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது. இந்த போராட்டம் வந்து சீமான் அவர்களுக்கு அரசியல் களத்தில் எந்த மாதிரியான செல்வாக்கு வந்து ஏற்படுத்தி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். சீமான் மக்களவை தேர்தலில் 2% தான் எடுப்பாருன்னு பிரபல அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னாங்க. யார்? நம்ம சுமன் ஸ்ரீராமன் பண்றவங்க 4 தான் எடுப்பாருன்னு குபேந்திரன் சொன்னாரு. கண்டிப்பா இந்த முறை சட்டமன்றத்தோட குறையுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் 8% வருவாருன்னு சொன்னேன். காரணம், அவர் எடுத்த இஷ்யூ திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜக காங்கிரசின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள். அதைத்தான் அவர் திருப்பூரூர் கூட்டத்திலையும் பேசியிருக்கிறார். இது 214லையும் தனிச்சு நிற்கிறதுக்குள்ள ஒரு துணிவு மக்களை நம்பி அரசியல் நடத்தக்கூடிய ஒருத்தனால தான் முடியும். இன்னொரு தலைவனை நம்பி அவன் கூட்டணிக்கு நம்மளை சேர்த்துக்குவான், சீட்டை தருவான்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனால முடியாது. யாரை சொல்றோம்னா சாட்சாத்து ஜோசப் விஜய் தான் அந்த இடத்துக்குள்ள நான் சொல்றேன். ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, விஜய் அவர்களை தான் நான் சொல்றேன். சீமான் இந்த இடத்துக்குள்ள கச்சத்தீவு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் மீனவர்களாக நிற்கிறாருன்னா, கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் தன்னோட இன்டர்நேஷனல் ஃபேமுக்காக கொடுத்தாங்க. தமிழர் நலன் பார்க்கறதோட ஸ்ரீலங்கன் ஒரு நாட்டுக்கு அதை கொடுத்தா அது இன்டர்நேஷனல் லெவலில் தனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். பண்டார் நாயக்கா அங்கே அதிபராக இருந்தார்னு நினைக்கிறேன், கொடுத்தாங்க. அப்போ இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது கலைஞர். அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது எம்ஜிஆர். ஸோ திராவிட கட்சிகள் அந்த இதுகளை வந்து தடுத்து நிறுத்த முடியல, மீண்டும் அதை ரிட்ரீவ் பண்ணவும் முடியல. முக்கிய தேவர் போன்றவங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. ஸோ சீமான் இதில் தேசிய கட்சிகளையும் எல்லா தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் இந்த மீனவர் நலனுக்கு எதிரான, தமிழர் நலனுக்கு எதிரான ஒரு நிகழ்வாட்டு முன்னெடுக்கிறாரு. இதுல தான் சீமான் மற்றவங்கள இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு. இப்போ இதையே மீனவர் இதை எடுத்து விஜய் பண்ணாருன்னா அதிமுகவும் இதுல பேச வேண்டியிருக்கும். அதை அவர் பேச மாட்டார். ஏன்னா அதிமுக கூட்டணி போகணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்து கொழுந்து விட்டு எரியுது. அதுக்குள்ள பேரத்துக்கு தக்கன அங்கங்க பேசிக்கிடுவாங்க. அந்த பேரத்தை நம்ம அடிக்கிறோம்னு நினைச்சு நம்ம மேலையும் அப்பப்ப பாஞ்சிக்கிடுவாங்க. நம்ம நியாயத்தை தான் சொல்றோம், உண்மையை தான் சொல்றோம். சீமானோட திருப்பூரூர் கூட்டம்ங்கிறது வந்து பறையர் சமூக மத்தியில் பெரிய எழுச்சியை ஏற்படுத்திடுச்சு. ஒரு நான் பறையர் கம்யூனிட்டி லீடர் வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்பேன், நான் ஆட்சிக்கு வந்து அதை மீட்டு கொடுப்பேங்கிற ஒரு இதை சொல்றாருன்னா, அது அந்த நிலத்தை இன்னைக்கு அபகரிச்சு வச்சிருக்கக்கூடியவங்களை எதிர்த்து தான் அதில் நிற்கிறாரு. அந்த வகையில சீமான் தான் உண்மையிலே வந்து பறையர் சமூக தலைவர்கள் நிறைய பேர் இன்டலெக்சுவல்ஸ், அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதில் உள்ள ஆதாரங்களை திரட்டி காலங்காலமாக போராடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 40 வருஷமா அந்த இன்டலெக்சுவல் கம்யூனிட்டியில் உள்ள இளைஞர்களோட போராட்டம் அதெல்லாம் தெரியும். பட் ஒரு
நான் ஷெட்யூல் காஸ்ட் இதுல இருந்து ஒரு போராட்டத்துக்கு அதுல இது பண்ண முன்னெடுத்து அதுக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்திருக்கிறது சீமான் தான். பல்வேறு தலைவர்களை ஒன்றிணைத்ததும் ஒரு முக்கியமான விஷயமா தெரியுது. அது எஸ், அது பல பல சம்பவங்கள். அதுல முத்தரையர் செல்வகுமார் வந்திருந்தாரு, கரிகால பாண்டியன் வந்திருந்தாரு, முத்துரமேஷ் வந்தாரு, திருமாரஞ்சி நண்பர் வந்திருந்தாரு, பலரும் வந்திருந்தாங்க. அதுல ஊடகம் வந்து இந்த இஷ்யூவை வந்து ஹைலைட் பண்ணல. இது பறையர் சமூக இஷ்யூவை வந்து ஊடகம் வந்து பெரிய அளவு ஹைலைட் பண்ணல. என்றாலும் சீமான் வந்து ஊடகத்தை பற்றி கவலைப்படாம அந்த பறையர் சமூகத்தோட அந்த இஷ்யூவை எடுத்து தெளிவா நிற்கிறார். இன்னொரு அரசியல் தலைவர் அதை எடுக்கல. பறையர் சமூகம் ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. சினிமா கவர்ச்சியை பார்த்து பறையர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஜான் ஆதவும் ஆதவ் ரெட்டியும் இவரு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கதாட்டு தகவல்கள் வருது. அப்படியெல்லாம் ஒன்றும் பறையர் சமூகம் ஓட்டு போட மாட்டாங்க. உண்மையிலே நீங்களும் பறையர் சமூகத்தோட இந்த இஷ்யூவை வந்து சீமான மாதிரி எடுக்கணும். விஜய் சொல்றேன்னா புதுசா வரக்கூடிய சொல்றேன். இந்த குற்றச்சாட்டு எல்லா கட்சிக்குமே பொருந்தும். வேற எந்த கட்சியுமே எந்த கட்சினா விசிகா எடுப்பாங்க, பிரதான பிரச்சனையா புதிய தமிழகம் எடுப்பாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி எடுப்பாரு, சகோதரர் தொல் திருமா எடுப்பாப்புல, மதிப்புரிய டாக்டர் கிருஷ்ணசாமி எடுப்பாரு. அதை நான் சொல்ல வரல. ஒரு பிரதான கட்சியா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, அதுவும் அட்டவணை பிரிவு சமூக சகோதரர் இல்லாத ஒருத்தர் லீட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா சீமான் தான் இதை எடுக்கிறாரு. விஜய் இதை எடுத்தாலும் நான் வரவேற்பேன். ஏன்னா இதை எடுக்கும் போது அதிமுகவே அடிக்கணும். அதிமுக கூட்டணிக்கு ஆளா பறக்கக்கூடிய விஜய் இதை எடுப்பாருன்னு எனக்கு நான் கருதல. அதே மாதிரி பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும் போதும் அதிமுக கூட்டணி போகணும்னு எடப்பாடிக்கு கருத்தையே முன்மொழிகிட்டு இருக்கக்கூடிய விஜயும் அதை சொல்வாரு நான் எதிர்பார்க்கல. இப்பவும் மீனவர்களுக்காக போராடுறது விஜயும் போராடலாம், சீமானும் போராடலாம், எல்லாரும் போராடலாம். ஆனா இந்த போராட்டம் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழலாக, ஒட்டுண்ணிகளாக, தொங்கு சதைகளாக திமுகவும் அதிமுகவும் இருந்தனன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இவங்களெல்லாம் அடிச்சு நான் என் மக்களை நம்பி நிற்கிறேன். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து நான் நிற்கல. என் மக்களை நம்பி நிற்கிறேன்னு நிற்கக்கூடிய துணிச்சல் வந்து சீமான ஒருத்தருக்கு தான் அது உண்டு. அந்த வகையில் மீனவர்களுக்கான அந்த போராட்டத்தை அவர் வைக்கிறாரு. இந்த கடல் எல்கைங்கும் போது கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்கன் டெரிட்டரி ஆகும்போது கடல் எல்கை நமக்கு சுருங்கி போகுது. கச்சத்தீவுல இருந்து ஒரு தூரத்துக்கு நம்ம போகலாம். கச்சத்தீவு நம்ம கூட இருந்ததுன்னா, கச்சத்தீவு நம்மளோட இருந்துச்சுன்னா அதிக தூரமே மீன் பிடிக்க முடியும். சிம்பிள் கச்சத்தீவு வரை மீன் பிடிக்கலாம். அதை தாண்டி அதிக தீவிரம் இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுதோ அந்த அளவுக்குள்ள இடங்கள்ல போய் நம்ம மீன் பிடிக்க முடியும். அது வந்து நம்ம மீனவர்களுக்கு உரிமை, நம்ம தமிழ் மீனவர்களுக்கு உரிமை, தமிழர்களுக்கு உரிமை வந்து அந்த இடத்துக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீலங்காவில் கடல் எல்கை வந்து நமக்கு அதிக தூரம் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு மீண்டும் கச்சத்தீவை மீட்கிறது தான் அதுக்கு வழி. அதுக்கு அரசியல் கட்சிகள்லாம் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. எல்லாமே இதாக தான் இருக்குது. இதுல திமுகவும் அதிமுகவும் இந்த இஷ்யூவை எடுத்து காங்கிரஸ் பாஜக கிட்ட போராடி தவறிட்டாங்கன்னு திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவோட சப்பார்டினேட்ஸா இருந்தாங்கிறதா சீமானுக்கு கருத்து. இதை போராடக்கூடிய மற்ற கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியை திட்டுவாங்க, இன்னொரு திராவிட கட்சியை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி நோக்கம் இருக்கும். சீமானுக்கு கூட்டணி நோக்கம் இல்லை. அவர் கட்சி மக்களை நம்பியும் தன்னை நம்பியும் கட்சி ஆரம்பிச்சவர், தன் பலத்தை நம்பி தன் துணிச்சலை நம்பி கட்சி ஆரம்பிச்சவர். அதனால அவர் இந்த இடத்துக்குள்ள 4 கட்சிகளையுமே அடிச்சு தன் களத்துக்குள்ள நிற்பார். 4 பேரையும் அடிச்சு நிற்பாரு. 234 தனிச்சு போட்டியிடக்கூடிய தன்மை. மக்களை நம்பி நான் நிற்கிறேன், இன்னொரு தலைவனை நம்பி நான் கட்சி ஆரம்பிச்சவன் இல்லைங்கிறத விஜய்க்கு தான் மறைமுகமா அதை சுட்டி காட்டுறாரு. ஸோ இந்த போராட்டத்துக்கும் இதே மீனவருக்காக விஜய் வந்து போராட்டத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். நிச்சயமா சார். இப்போ அதே இதில் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மைக் சின்னத்தை வந்து போட்டு அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன விசில் பாடு படத்தில் மைக் சின்னம் போடும்போது அது மூலமாக வந்து மீனவ சமுதாயத்தில் உள்ள வாக்குகள் கொஞ்சம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முன் வச்சிருந்தீங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு முன்னாடி வரலன்றதும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மீனவர் பிரச்சனையிலையும் சீமானவர்கள் கையில் எடுக்கும்போது அந்த வாக்குகள் சீமானவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இந்த வாக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கிறிஸ்தவ மீனவர்கள். நானே மக்களவை தேர்தல் போகும்போது அந்த மீனவர் கிராமங்களுக்கெல்லாம் போனேன். அவங்களுக்கு மணிப்பூர் கலவரத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டது சர்ச்சில் வந்து ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருந்தது. வெளி உலகத்தில் அது தெரியல. 100% மணிப்பூர் கலவரத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டது மிக ஆழமாக மீனவ கிறிஸ்தவர்கள் மத்தியில் சர்ச்சில் உள்ள பாதிரியார்கள் பதிய வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு மெயினா ஓட்டிங் பேட்டர்ல இருக்கும். அந்த மக்களை நான் நேசிக்கிறேன், அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்குங்கிறது என்னோட இது. என் சகோதரர்கள் தான். கூட்டப்புள்ளி எனக்கு பக்கத்து ஊர். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அங்கே இருந்து வந்த எத்தனையோ பேர்
எனக்கு நண்பர்கள் சகோதரர்கள். ஜிஆர் எட்மண்ட் சார் தான் எனக்கு சீனியர். எட்மண்ட் சார் ஆஃபீஸில் தான் நம்ம இருந்தோம். அவர் தான் நமக்கு சீனியர். வெரி பெலவனன்ட் கைண்ட் ஹேர்ட்டட் மேன். நம்ம அவங்களோட உரிமையை நம்ம மறுக்கல. அதை விட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத மனப்பூர்வமாக நம்ம சொல்கிறோம். அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. பசிலியான் என் நண்பர் நின்னாரு, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் முக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவங்க ஃபேமிலி, அவங்க அண்ணன் எல்லாமே கல்வி நிறுவனங்களை வச்சு வந்த மக்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். 4% வாக்கு தான் எடுத்தாங்க. 4வது இடத்துக்கு போனாப்புல. அப்போ முக்கூர் கேண்டிடேட்டை போட்டும் எடப்பாடி போட்டும் அங்கே அந்த நிலைமை தான். அதோட ஒரு பவர்ஃபுல் முக்கூர் கேண்டிடேட்டை தான் நாம் தமிழர் போட்டிருந்தாங்க. அவங்க 5% ஓட்டு தான் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா மரிய ஜெனிஃபர் நல்ல திறமையான ஒரு சகோதரி, 5% ஓட்டு தான் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததுக்கு சீமானே என் தம்பி என்ன ஆதரிக்கிறாருன்னு சொன்னாப்புல. அதை சீமான் சொல்லியிருக்காண்டாம், என் தம்பி தான் வளர்க்கணும், எதிர்ப்புன்னு சொல்லி யாரும் தேடுவாரத்து போறதுனால கடை விரிச்சேன்னு கொள்வார் இல்லைங்கிறதுக்காக மைக் படத்தை போட்டிருக்காரா, தெளிவா சொல்லணும் தம்பின்னு சொல்லியிருக்கணும். எனவே அவர் தேர்தல் களத்தில் நிற்கும் போது மக்களவை தேர்தலுங்கும் போது அவர் ஒரு அந்த ஒரு டஃப்பான ஒரு தேர்தல் களங்கிறனால என் தம்பி என்ன ஆதரிக்கிறாருங்கிறத அவர் சொன்னார். ஆனால் அவர் மொத்தத்தில் அவர் குறைஞ்ச ஓட்டு எடுத்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் 5% எடுத்தார். மற்ற இடங்கள்லாம் 10, 9 ஜாஸ்தி எடுக்கும்போது கன்னியாகுமரியில் எடுத்த 5% தான் அவருக்கு ஆவரேஜையே 10 வராமல் கீழே இழுத்து போட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே 5% வாக்கு தான் அவருக்கு கிடைச்சிது. இது வாக்குக்காகலாம் இதை சொல்ல முடியாது. மீனவர் பிரச்சனையில் சீமான் போராடினாலும் சரி, முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையில் சீமான் போராடினாலும் சரி, அது வாக்கு கொடுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் மேல ஒரு பொதுவான பார்வை இருக்கும் சார். எல்லாத்துக்கும் போராடுறாங்கன்ற ஒரு பிராண்ட் இமேஜ் வரும் இல்லையா? அது கண்டிப்பா வரும். பிராண்ட் இமேஜ் சீமான் ஒரு போராளி. சென்னையில அட்டனைப்புரி மக்கள் இடத்த தூக்கி வர எங்கேயாவது போட இருந்தா களத்துக்குள்ள சீமான் தான் வருவாரு. இது பட்டினப்பாக்கத்துல மீன்பிடி ஏரியாவை தூக்கி போட வந்தா களத்துக்குள்ள சீமான் தான் வருவாரு. போராடுறதுக்கு மக்களுக்கு ஒரு தலைவர் சீமானுங்கிறது எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் அது வருமே தவிர, மீனவர்கள் குறிப்பா கிறிஸ்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. பூத் வைஸ் நீங்க யார் வேணாலும் வெரிஃபை பண்ணி பார்த்துடுங்க. ஆதரவாளர்கள் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பட் அஸ் ஏ கம்யூனிட்டி அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தான் வாக்களிக்கிறது உண்மை. அதே மாதிரி தான் அல்லா மீது ஆணையா சொல்றேன், நான் ஓட்டு பொறுக்கிறதுக்காக முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையை சொல்லல. அல்லா மீது ஆணையா சொல்றேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுறது இல்லைங்கிறத அவரே சொன்னார், வெளிப்படையாக சொன்னார். அதான் உண்மை. அவருக்கு ஆவரேஜா 8% வாக்கு வருதுன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்ல 2% வாக்கு தான் வரும். கிறிஸ்தவ முஸ்லீம் 2% வாக்கு தான் வரும். மணியர் ஜெரிபார் எடுத்த 5% வாக்கு கூட சிட்டிக்குள்ள உள்ள வண்ணார், குயவர், செட்டியாறு, ஆசாரி இந்த மாதிரிப்பட்ட சமூக மக்கள்ல இருந்து வந்த வாக்கா தான் அது இருக்க முடியுமே தவிர போட்டிருக்க மாட்டாங்க. இல்ல, மீனவர் மக்கள் வாக்கா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு கூட இதை நான் பேசுறேன். அதனாலதான் இப்போ நார்வேல் டவுன்ல ஒரு குயவர் கம்யூனிட்டி கேண்டிடேட்டை போட்டிருக்காப்புல, முத்துக்குமார்ல. கன்னியாகுமரிக்குள்ள ஜெனிஃபரையே போட்டிருக்காங்க. ஸோ அரசியல் ரீதியா எந்த தரப்பு மக்களையும் ஒதுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. மீனவர்கள் ஓட்டு வருதோ இல்லையோ, மீனவர்களுக்காக ஃபைட் பண்ண வேண்டியது, தமிழர்களுக்காக ஃபைட் பண்ண வேண்டியது தன் கடமைன்னு சீமான் செய்கிறாரு. அதற்கு ஒரு குட்வில் இருக்கும். அது ஆர்எஸ்எஸ் அச்சத்தை கடந்து ஓட்டு போடக்கூடிய மீனவர்கள் போடுவாங்க. முன்னொரு வட்டத்தில் சீமான் சொன்னாரு, வீரமான தமிழர்கள் எனக்கு ஓட்டு போடுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்புறம் அதை அவரு பெருசா சொல்றதில்லை. நம்ம மக்களே நம்ம விமர்சனம் சொல்ற மாதிரி ஆயிருமாங்கிற அதை அவர் தவிர்த்துட்டார். ஒரே ஒரு தடவை மட்டும் சொன்னாரு. அதை கன்சிராம் சொல்வார், வீரமான முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்க ஆண்ட பரம்பரை, நீங்க ஏன் அச்சப்பட்டு முலாயம் சிங் யாதவுக்கு ஓட்டு போடுறீங்க? நீங்க யாரு, அவங்க யாரு? நீங்க இந்த நாட்டை ஆண்டவங்க, ஆண்ட பரம்பரை, இப்படி அச்சப்பட்டு வாக்களிக்க கூடாது. யூபி முஸ்லீம் கிட்ட கன்சிராம் பேசுவாரு. சிமான் அந்த பாணியில ஒருக்கா பேசினார். நீங்க ஆர்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் பயந்து போய் ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசினா, அப்புறம் நம்ம மக்களே நாம குறை சொன்ன மாதிரி இருக்குங்கிற அப்புறம் அதை பேசுறத அவரும் தவிர்த்துட்டாரு. அந்த மக்கள் ஓட்டும் பெருமளவு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிட்டு இருக்குங்கிறது உண்மை. சார், இப்போ சீமான் அவர்கள் இப்போ எந்த போராட்டம் இப்போ சமீப காலம் நடத்தினாலுமே அதில் பல்வேறு சமுதாய தலைவர்களையும் அதில் அழைக்கிறாங்க. இப்போ இதில் கூட சமீபத்தில் சரவண தேவர்னு ஒருத்தவங்களை அழைப்பு விடுத்திருக்காங்க, சாட்டை திருமணம் அவர்கள் போயிட்டு. இப்படியாக பல்வேறு சமூக தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் நடத்துவது மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு என்ன நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? நான் தமிழர் கட்சியோட போராட்டம் எல்லார் பார்வைக்கும் போகுது. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல சீமான் உறுதியா நிற்கிறாருங்கிறது வருது. மீனவர் போராட்டத்துக்கு மீனவர் அல்லாத பிற சமூகங்களோட, தமிழ் சமூகங்களோட அந்த பங்களிப்பையும் ஆதரவையும் சீமான் மூலமா அது கிடைக்க செய்யுது. அரசியல் கட்சிகள் எடுப்பாங்க, மீனவர் அல்லாத பிற சமூகங்களை சேர்ந்தவங்களும் அதை பங்களிக்க வைக்கிறது. மீனவர்கள் குறிப்பா பர்வராஜகுல மீனவர், முக்குவர், பரதவர் தான் மெயினா ஜாஸ்தி இருக்கிறாங்க.
பரதராஜகுல மீனவர்கள் இந்துக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா முத்திரையர்களும் மீனவர்கள் இருக்காங்க. தருவைக்காடுன்னு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு இடங்கள்ல ஒரு 20,000க்கும் மேற்பட்ட நாடார்கள் மீனவர்களா இருக்கிறாங்க. வன்னியர்கள் சில இடங்கள்ல தொண்டி பகுதிகளில் மீனவர்களா இருக்கிறாங்க. மீனவர் சமுதாயத்திலே பல சமூகங்களும் அகமுடையார்கள் மீனவர்களா இருக்கிறாங்க. பல சமூகங்கள் மீன்பிடி தொழிலில் இருக்கிறாங்க. கடற்கரையோர கிராமங்கள்ல இன்னும் பல சமூகங்கள் வாழக்கூடிய கடற்கரை ஓர கிராமங்கள் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தாமலே இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு மீன்பிடி தொழில் கஷ்டமான தொழில். அந்த மீன்பிடி தொழிலை விட அவங்களுக்கு வேற விவசாயம், மைக்ரேட் ஆகி வடங்கள்ல பண்றது உயிருக்கும் பாதுகாப்பு இருக்குதுங்கிற அடிப்படையில அந்த தொழிலை செய்யாம அந்த கிராமத்து கடற்கரை மக்கள் இருக்கலாம். மீன்பிடி தொழிலுக்குள்ள உத்தரவாதமும் மீன்பிடி தொழிலுக்குள்ள வருமானமும் பாதுகாப்பும் அதிகரிச்சா எல்லா மக்களுமே மீன்பிடி தொழிலுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இப்போ மீன்பிடி தொழிலில் இருக்கிறது முக்கோர் சமூக சகோதரர்கள், பரதவர் சமூக சகோதரர்கள், பரதராஜ குல மீனவர் சமுதாயம், இந்த 3 சமூகம் தான் பெரிய அளவில் இருக்கிறாங்க. மற்ற சமூகங்களும் மீன்பிடி தொழில் வரணும்னா அது ஒரு பெரிய விவசாயமாட்டு அரசு ஆதரவு, அதில் உள்ள பாதுகாப்பு இதுகள்லாம் மேம்படுத்தப்படும் போது அது வருவாங்க. இந்த போராட்டம் மீன்பிடி தொழில் வளத்துக்கும் மீனவர்களின் பாதுகாப்புக்கும் அவரோட பொருளாதார வளர்ச்சிக்கும் எல்லா சமூக மீனவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை நிற்கும் நான் கருதுறேன். அதை விட தமிழரின் உரிமை நிலைநாட்டப்படுறதுக்கு கச்சத்தீவு மீட்புக்கான முன்னெடுப்புகள் மற்ற அரசியல் சக்திகள் அதை செய்ய முன் வருவார்கள்னு கருதுறேன். சார், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சீமான் அவர்கள் தேசிய கட்சிகளையும் சொல்லுவாங்க, அவர்களுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக விமர்சிப்பாங்கன்னு சொன்னீங்க. சீமானவர்கள் அந்த அறிக்கையிலேயே கூட பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசையும் நம்ம கண்டிச்சு தான் பண்றோம், மாநில அரசையும் கண்டிச்சு நாங்க அதை பண்றோம் மாதிரி சொல்றாங்க. இப்போ இது மக்கள் மத்தியில எந்த கட்சியின் மீது அதான் தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பா ஒன்றிய அரசு இதுக்கு காரணம் மக்கள் நினைப்பாங்க அந்த போராட்டத்தின் மூலமாக, இல்ல மாநில அரசாங்கத்தின் மேல மக்களுடைய கோபம்? சீமானோட இதுங்கிறது மக்களவை தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் வேண்டான்னு சொல்றதை விட திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுகுழலாக ஒட்டுணிகளாக காவேரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, இப்படி மீத்தேன் ஈத்தேன் பல விஷயங்கள்ல விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சீமான் அடிச்சதுதான் அவரை தூக்கி நிறுத்திச்சு. ஏன்னா இந்தியாவிலே இஷ்யூ இல்லாம இண்டி கூட்டணிக்கும் என்டிஏ கடையில் இஷ்யூ இல்லாம மாயாவதி உட்பட பலரும் பலையனாக போது சீமான் இப்படி போல்டா தைரியமான நடிச்சதான் அவர் எழும்பி வந்தார். இப்போ மக்கள் இஷ்யூஸ் எடுத்து ஃபைட் பண்றாரு. அந்த ஃபைட்டுக்குன்னு மக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. குறிப்பா களத்துல நிற்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துல நின்னாரு. களத்துல நிற்காத எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்திட்டாரு. இது சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியல, குபேந்திரனுக்கு தெரியல, ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல, இன்னும் பலருக்கு தெரியல, ஷியாமணனுக்கு தெரியும். ஆனா அவர் அதை பேசல. ஏன்னா களத்துல நிற்காத கமலஹாசன், தினகரனை தான் அவர் பலகீனப்படுத்தி 8% வந்தாங்க. அவங்க பிரைமரி போல்ஸுங்கிற அந்தஸ்து அவங்க இழந்துட்டாங்க. எடப்பாடி பிரைமரி போல்ஸுங்கிற அந்தஸ்தை இழக்க மாட்டாரு. ஆனா களத்துக்குள்ள நிற்காததுல களத்துல நின்று போராடக்கூடிய சீமான் கிட்ட ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அது மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது எடப்பாடி இருக்கக்கூடிய 20% வாக்குல குறைஞ்சபட்சம் 5% வாக்காவது 26 தேர்தலுக்கு முன்ன சீமான் கையில போயிடும். இப்போ போயிட்டுன்னு தான் நான் கருதுறேன். பட் அது 26ல தான் வெளிப்படும். களத்தை விட்டு ஓடுனதுல எடப்பாடியை வடதமிழத்தில் உள்ள வன்னியர்கள் ஒரு போல்டு இல்லாத தலைவர், சீமான் போல்டான தலைவர்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் உள்ள வெள்ளாள கவுண்டர்களும் சீமான் போல்டான தலைவர், மக்களுக்காக மக்கள்கிட்ட நிற்பாரு, தேர்தல் களம்னால் நிற்பாரு, ராமேஸ்வரத்தில் போராட்ட களம்னால் நிற்பாரு. அவர் தாயா உண்மையான தலைவர், தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர். இவங்கெல்லாம் ரெட்டையிலே பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெட்டையிலே கண்டு நாம மயங்கி ஓட்டு போட்டுருவோம்னு களத்துக்குள்ளே வராம மக்களை முட்டாள்களாக, ஏமாளிகளாக ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் பண்றாங்க, ஒரு பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க, ஒரு சீரியஸா அரசியல் களத்துக்குள்ள வரலங்கிறது தான் மக்கள் உணர்றாங்க. அது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல லெட்டர் பேடா இருந்த விஜய்க்கும் இது பொருந்தும். சார், இப்போ நீங்க சொன்னீங்க 5 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் அதிமுக சீமானவர்களை பலவீனப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு, அது 2026 நடக்குது அப்படின்னாக்க என்டிகேவும் ஏடிஎம்கேவும் ஒரு ஆன் பார் லெவல்ல வந்துருமா சார்? அப்படின்னா ஆன் பார் லெவல்ல கண்டிப்பா வரும். சீமான் 24 அதை எதிர்பார்த்தாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் திமுக நோக்கி போனது அது அவருக்கு கை கொடுக்கல. பிளஸ் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில போயர் ஓட்டர் சமூக மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சதுலையும் அந்த 10.5 வட தமிழகத்துல எடப்பாடி ஏறி போனதுலையும் அவருக்கு ஆன் பார் வர முடியல. கண்டிப்பா விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடினதுல கமலஹாசன் தினகரன் மாதிரி எடப்பாடி பலவீனப்பட்டுட்டாரு. ஆன் பார் அடுத்தால 2026 வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் மிக மிக அதிகம். எடப்பாடியும் சீமானும் ஆன் பார் வந்துருவாங்க. ஆன் பார் வந்துருவாங்க. அது எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஈரோடு கிழக்கு விட்டு ஓடனாப்புல. சுமன் ஸ்ரீராமன் ஜி உட்கார்றீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷியாமண்ணே உட்கார்றீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சகோதரர் குபேந்திரன் உட்கார்றீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றேன். தம்பி ரங்கராஜ் பாண்டே உட்கார்றீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இதுல எல்லா சகோதரர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் களத்துக்குள்ள சீமான் நிற்கிறனால மக்கள் மதிப்பு அவருக்கு உயருது. ஒரு சைவத்தில் இருந்தவர் களத்துக்குள்ள மக்களோட நின்று போராடுறதுனால அவரு 1%, 1.5%, 2% கூட வாக்கெடுத்தும் களத்துக்குள்ள வராத கமலஹாசன் தினகரனோட மேல் சீமான் 8% வந்துட்டாரு. அதே தேதியில ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வந்திருப்பாருன்னா, முன்னாடி அவர் களத்துக்குள்ள வரும்போது 38% வாக்கு எடுத்திருந்தாரு. புள்ளிவரத்தை பார்த்துடுங்கப்பா, 38. அந்த அவர் பேர் என்ன, யுவராஜுங்கிற ரெட்டையில எடுத்தாரு. அப்போ செங்கோட்டையன் சொன்னாரு, திண்டுக்கல் டெல்லி அதிரும், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு ஈரோடு கிழக்குன்னு செங்கோட்டையன் பண்ணாரு. அவர் தான் பொறுப்பு, கேண்டிடேட் எல்லாமே விளையாட கொண்டாதுன்னு பெருசா இருந்து திண்டுக்கல் நாங்க. கடைசியில அது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு உள்ளாட்சியில 30 வந்தது, 25 குறைஞ்சு போச்சு. 5% வாக்கு 2000 ரூபா கொடுத்து 25 குறைஞ்சு போச்சு. சீமான் பழனிக்குமாரை வச்சு சீமான ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்ணாரு. தம்பி பார்த்தாயா, முன்னம ஒரு போஸ்ட் போடுவாங்க. தம்பி 2 சீட்டு எம்ஜிஆர் வரும்போது ஒரு போஸ்ட் போடுவாங்க. தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்த தீர்ப்பு 2-2ன்னு, அண்ணா எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தாங்கிறத நக்கல் அடிச்சது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்டர் போடுவாங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் பழனிக்குமார் தேர்தல் ஆணையை வச்சு, தம்பி பார்த்தாயா, திராவிடத்துக்கு எதிராக பேசும் சீமானுக்கு மக்கள் ஈரோடு கிழக்கில் தந்தை பெரியார் மண்ணில் கொடுத்த வாக்கு ஒரே 1%, உள்ளாட்சி தேர்தலில் 1% தான் எடுத்திருந்தாரு. அதை ராஜீவ்காந்தி என்கிட்ட கிண்டல் பண்ணுவாரு, திமுக இளைஞரணி செயலாளர் இருக்காரு. அது வாழ்த்துக்கள் தம்பிக்கு. அது மனுஷபுத்திரன், அவருக்கும் வாழ்த்துக்கள் தான், சகோதரர் தான். கொஞ்சம் டென்ஷன் ஆகி சில விஷயத்துக்காக பேசுவார், அதுக்காக லவ் தேட் முஸ்லீம் பிரதர்னு லவ் பண்ணிட்டு போயிடுவோம். அவருக்கும் வாழ்த்துக்கள் தான். இவங்க பெருசா அதை சிலாகிச்சு பேசுனாங்க. சீமான் முடிஞ்சு போனாரு, காலி அப்படின்னா. நான் இல்லை, ஆம் ஆத்மி மாதிரி பிரச்சாரத்துல லீடர்ஷிப்ல தான் சீமான் இருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த களத்துக்குள்ள ஒரு காசு கொடுக்காம சீமான் 6.3 வந்தார். 5% ஓட்டு சீமான் உயர்ந்தார், 5% ஓட்டு எடப்பாடி தாழ்ந்தார். இதே கான்செப்ட் படி 2024 ஈரோடு மக்களவைக்குள்ள, ஈரோடு கிழக்குக்குள்ள மணி பேக், ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் ஜெயிப்பாரு, பணம் அதுனாங்க. அந்த ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு கிழக்குக்குள்ள நின்று எடுத்தது 23% வாக்கு. தேமுதிக கூட்டணி, முபாரக் கூட்டணி, டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி, தேவேந்திர விளையாளன் கொஞ்சம் இருக்காங்க அங்க, இதெல்லாம் சேர்ந்து எடுத்தது 23% வாக்குகள். சீமான் மட்டும் தனிச்சு நின்று எடுத்தது, ஒரு காசு கொடுக்காம எடுத்தது 8.3% வாக்குகள். இப்ப இந்த களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சீமானும் போகும்போது சீமான் 8.3 போறாரு, இவர் ஒரு 23 வராரு. இவரு அன்னைக்கு சொன்னது மாதிரி திண்டுக்கல் டெல்லி அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 22 எம்பி ஸ்டாலின் கையில தான் போயிட்டு 0 எம்பி ஆயிட்டாரு. அப்போ 38 இருந்தவர், உள்ளாட்சியில் 30 இருந்தவர் 25 வந்துட்டாரு. அப்ப 23 இருந்தது எவ்வளவு கீழே போவாருன்னு சொல்ல முடியாது. அது செந்தில் பாலாஜி போன்றவங்களாம் அதிரடி பண்ணிட்டாங்கன்னா அது கேட்கவே வேண்டாம். நிச்சயமா செந்தில் பாலாஜி நம்பர் 1 ஆர்கனைசர் தான், எந்த மாற்றமும் இல்லை, அது வெளிப்படையா நான் சொல்லுவேன். நம்பர் 2 இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா தான். நம்பர் 3 வேலுமணி ஐயா தான். முன்னமா ஐயா வேலுமணி நம்பர் 2 இருந்தாரு, அண்ணாமலைட்ட கோட்டை விட்டு நம்பர் 3 போயிட்டாரு. அப்போ நம்பர் 1 ஆர்கனைசரான செந்தில் பாலாஜி இறக்கி விட்டு இந்த 23 காலி பண்ணக்கு நிற்பாங்க. அது டெபாசிட் இழக்கூடிய அளவுக்கு போயிடலாம். அப்போ அதுக்கு பயந்து தான் அவர் ஓடிட்டாரு. சரி, நம்ம தேரிப்படி வருவோம். நீங்களும் வேலுமணி இருக்காங்க, உங்கள்கிட்ட செங்கோட்டையனா இருக்காரு, நீங்களே பெரிய ஆர்கனைசர் தான். என்னதான் நீங்க தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் தோத்து போனீங்க, மீனும் கீழே போவீங்கன்னு சொல்லும் போது அதிமுக தொண்டை சோர்ந்துருவான். குறைஞ்சபட்சம் முந்தைய லெவலில் 5% குறைஞ்ச மாதிரி குறைஞ்சாலும் கூட உங்க லெவல் 23ங்கிறது 18 போயிடும். சீமான் 8.3 இருக்கிறவர், அவருக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய வலிமை இருக்குது. அவர் 5% முன்ன மாதிரி கூடினாலும் அவர் 1ல இருந்தா 8 கூடி வராரு, 13 வந்துருவார். அப்போ அவர் 13, நீங்க 18. கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் 5 தானே ஆயிரும். ஐயா இதுக்கு பயந்துதான் டெபாசிட் இழந்துரும் பயந்துதான் ஐயா உங்க எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினார். சுமன் ஸ்ரீராமன்ஜி, ரங்கராஜ் பாண்டேஜி, குபேந்திரன் சகோதரர் அவர்களே, ஷியாமண்ணன் அவர்களே, இதை மறுக்க முடியாதுன்னு நான் தரவுகளோட
ஏழை எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் புரிய முடியாத சொல்றோம்னே, நான் உண்மையை சொல்றோம்னே, நீங்க ஏன்னே இந்த உண்மையை சொல்றதுக்கு தயங்குறீங்க? எடப்பாடி களத்தை விட்டு ஓடுறதுனால உண்மையான மக்கள் மத்தியில களப்போராளி இல்லை எடப்பாடி பழனிசாமி, டெபாசிட் இழந்து போன்னு பயந்து ஓடிட்டாரு. மக்களை நம்பி வெற்றியோ தோல்வியோன்னு சீமான் தான் மக்களோட நிற்கிறான்னு எல்லா மக்களும் உணர்றாங்கண்ணே. இப்படித்தான் சீமான் 1% இருந்து மக்களோட நின்று மக்களுக்காக போராடி தான் 8% வந்திருக்கிறாரு. இது எக்ஸ்போஸ் ஆயிருன்னு தான் எடப்பாடி பழனிசாமி துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிட்டாரு. செங்கோட்டையனுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் 5% குறைஞ்சிட்டாரு. இது 26 ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே மாதிரி தான் கமலஹாசனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாகட்டே ஆதாரத்தோட சொல்றோம். ஸோ கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசம் 5%ங்கிறனால அவர் போயிட்டாரு. சவுக்கு சங்கருக்கு தெரியுமா? நான் இது பேசும்போது செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தா ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரிதான்னு புரிஞ்சுக்கிடுவாரு. கிஷோர் கே சாமிக்கு தெரியுமா? அவரும் புரிஞ்சுக்கிடுவார், தம்பி ஷார்ப்பு. ஸோ சவுக்கு சங்கர்னாலும் சரி, கிஷோர் கே சாமினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுனாலும் சரி, முந்தைய ஈரோடு கிழக்கு நிலைமையும் பார்த்து இப்பொழுது ஈரோடு கிழக்கு நிலைமையும் பார்த்து சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறனால தான் ஓடிட்டாருங்கிறது தெரியும். அவர் ஓடினதை சீமான் தனக்கு சாதகமாட்டாக்கிட்டாரு. விக்கிரவாண்டியில் செய்த தப்பை பண்ணாம உதயநிதி ஸ்டாலின் இல்லாத உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசாத, இன்னுமே ஆளே ஆகாத உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசாம ஸ்டாலினுக்கு நிழல் தான், ஸ்டாலின் தான் காலிங் த ஷாட்ஸ். இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினுக்கு ஹெல்த் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு. நாசக்காரர்களே நயவஞ்சர்களே ஸ்டாலினை தோக்கடிப்பண்ணா நினைப்பாங்க. 1 to 1 காமராஜரே ராஜாஜியை தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்ட முடியுங்கிற தெம்பும் திராணியும் இந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு RSS பின்னணியில் வந்த தாலிங்க நாடார் தொண்டனுக்கு உண்டு. ஆனா ஈன புத்தி இழிவான புத்தி கிடையாது. ஸ்டாலின் ஹெல்த்தி ஆயிட்டாரு, இன்னும் பல்லாண்டு காலம் அவர் நல்லா இருப்பாருங்கிறது தான் டாக்டர்களும் சொல்றாங்க. ஸ்டாலினே எதிர்த்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நின்னதுதான் சீமானுக்கு தில்லு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில காணாம போறாரு. இருதுருவ அரசியலுங்கிறது ராமதாசு கிட்ட எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில காணாம போறாரு. ராமதாஸ் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுறாரு. வன்னியர் மத்தியில இழந்ததை எடுத்து அவர் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுறாரு. சீமான் களத்துக்குள்ள ஈரோடு விக்கிரவாண்டியில நின்னாருங்கிறது பெருமை தான், பெருசா சாதிக்கல. அதிமுக ஆதரவு கேட்டு 1% ஓட்டு தான் வந்தது. ஆனா களத்துக்குள்ள ஈரோடு கிழக்குல நின்னாரு. பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் சொன்னாரு, திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் சொன்னாரு, சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் சொன்னாரு. அந்த தேர்தல் களத்துக்குள்ள எடப்பாடி ஓடிட்டாரு. இன்னைக்கு போராட்ட களத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு, மீனவர்களுக்காக நிற்கிறாரு. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டியாளராட்டு சீமான் பெரிய சக்தியா வளர்ந்துட்டாரு, வளர்றாருங்கிறத கட்டியம் கூறுது. நான் இதுவரை சீமானை பற்றி சொன்னது எதுவுமே தப்பாகல, சொல்றது எல்லாமே லாஜிக்கோட தான் சொல்றேன். இதையும் லாஜிக்கோட தான் நான் சொல்றேன். அதனாலதான் என் மேல கோவப்படுறானுங்க, என் மேல மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. நான் சொல்றது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியுது. இதுவும் தரவுகளோட லாஜிக்கோட தான் சொல்றேன். தேர்தல் களத்திலும் நிற்கிறாரு, போராட்ட களத்திலும் நிற்கிறாரு. மக்கள் நம்மளை நம்பி நம்மள ஒருத்தனான நமக்காக நிற்கிறான்னு சீமானை அரவணைச்சுக்கிடுவாங்க, ஆதரிப்பாங்க. தன்னை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கான் சீமான். இன்னொருத்தனோட கூட்டணி போறதுக்கு சீட்டுக்கு நோட்டுக்கும் விலை போறதுக்கு கட்சி ஆரம்பிக்கலங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. நிச்சயமா என்ன புரியுதா ஆதவர்ஜுனா? புரியுதா ஜானார்கேசாமி? மீம்ஸ் போடுறீங்களே? நிச்சயமா சார், அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பல்வேறு தரவுகளோட பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.